ஹே காய்ஸ், ரீசெண்டாக நான் போட்ட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு சஜஷன் கொடுத்தான். என்னோடய டோன் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நான் எப்படி பேசுவேனோ அந்த மாதிரி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, எதுக்கு நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக மாறணும், எதுக்கு நீங்கள் வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எதுக்காக பர்சனலாக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஓகே, நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு 2 ரீசன் இருக்குது. மொதல் ரீசன் என்னது அப்படின்னா, ஜென்ரலாகவே நான் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத ஒரு ஆள். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். பட் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன் ஜென்ரலாகவே. ஸோ ஃப்யூச்சரில் நான் வந்து ஏதாவது ஒரு என்னோடய வீடியோஸை நான் அப்பப்போ செக் பண்ணி பார்ப்பேன், யூடியூப் வீடியோஸை. அப்படி செக் பண்ணும்போது இந்த வீடியோ ஒரு வேளை நான் பார்த்தேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் அடுத்து நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணணும். அதுக்காக தான். ஸோ தீபக், ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்த்தேன்னா கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ செகண்ட் ரீசன் என்னது அப்படின்னா, ஜென்ரலாகவே வந்து எனக்கு நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது கான்டென்ட் க்ரியேஷனாக இருக்கணும் அவசியம் இல்லை, அது மேக்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கலாம், இல்லை எடிட்டிங்காக இருக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அதை பற்றி மற்றவங்ககிட்ட பேசணும் அண்ட் அதை ஷேர் பண்ணணும், ஒரு நல்ல ஹெல்த்தியான கான்வர்சேஷன் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசை அண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் கூட. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல கான்டென்ட் க்ரியேஷன் வந்து எதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ரீசனை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்னா, முதல்ல உங்களுக்குன்னு ஒரு நிஷ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்ட் சேதுபதினு ஒரு பையன், அவனுக்கு பாடி பில்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் சந்தியா, அவங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு நிஷ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ என்னோட நிஷ்ன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறது அண்ட் என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸை விலாகாக மேக் பண்ணுறது, அது இன்னும் நான் பண்ணலை, பட் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் அந்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இது நிஷ்ன்னு சொல்லிட முடியாது, பட் எனக்கு இது பிடிக்கும். இப்போ அந்த பர்டிகுலராக அந்த 2 பேர் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பர்டிகுலராக ஒரு நிஷ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த நிஷ் பிடிச்சிருக்கோ அதில் வந்து நீங்கள் கான்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து எனக்கு எந்த நிஷ் பிடிச்சிருக்குன்னே தெரியல, இல்லாட்டி எனக்கு நிறையா நிஷ் வந்து பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், லைக் எல்லா வீடியோஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக சில விஷயங்கள் வந்து பிடிக்கும், அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு சஜஷன் கூட வச்சுக்கலாம். முதல் விஷயம் வந்து டோன்ட் ரன் பிஹைண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோஸ் மேக் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மேக் வீடியோஸ் ஃபார் யுவர் ஹாப்பினஸ். உங்களுக்கு எது ஹாப்பினஸை கொடுக்குதோ அதை வீடியோவாக மேக் பண்ணுங்கள், அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். நம்பர் 2, வீடியோஸ் வந்து நீங்கள் ஒருவேளை யூடியூப்பில் போடுறீங்க அப்படின்னா வீக்லி ஒரு லாங் வீடியோவாவது போடுங்க. ஏன்னா லாங் வீடியோ போடும்போது வந்து லைக் ஆடியன்ஸ் உங்கள் கூட நல்லா கனெக்ட் ஆவாங்க. ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ரீச் கிடைக்கும், நிறையா பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, நிறையா பேருக்கு தீபக்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரியுமே தவிர்த்து தீபக் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தெரியாது. பட் லாங் வீடியோஸில் உங்களுக்கு ரீச் லேட்டாக தான் கிடைக்கும், பட் உங்களுக்கு கிடைக்கிற ஆடியன்ஸ் ஆர் கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். ஸோ லாங் வீடியோஸ் போடுறது பெட்டர். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோஸ் போட போகிறீங்கன்னா நோ இஷ்யூஸ். இந்த தேர்ட் திங் வந்து நான் உங்களுக்குன்னு கிடையாது, எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஆல்வேஸ் பி கன்சிஸ்டன்ட். வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு ரெகுலரான இன்டர்வெல்ல போட்டுகிட்டே இருங்க. டெய்லி ஒரு வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை, 2 days ஒன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீக்லி ஒரு வீடியோ போட்டாலும் எவ்ரி வீக் ஒரு வீடியோ வந்து போடுங்க, அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி வீடியோ பண்ணுறது அல்லது என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசினேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏன் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வை, தட் இஸ் த மெயின் கொஷின். அதுக்கான ஆன்சர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும். எதுக்காக நீங்கள் கான்டென்ட் க்ரியேட்டராக மாறணும்னு நான் நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் கான்டென்ட் க்ரியேட்டராக மாறுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு 3 பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். நம்பர் 1 மானிட்ரி பெனிஃபிட், நம்பர் 2 ஸ்கில்ஸ், 3வது வந்து பர்சனல். ஸோ மானிட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, நீங்கள் யூடியூப்பில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டு உங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் பில்டாக இருக்காங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஆட்சன்ஸ் மூலமாக சம்பாதிக்கலாம், இல்லாட்டி வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலம் சம்பாதிக்கலாம், பார்ட்னர்ஷிப் பண்ணி சம்பாதிக்கலாம், இல்லைனா உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணி சம்பாதிக்கலாம். ஸோ நிறையா வேஸ் ஆஃப் மேக்கிங் அ மனி. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருந்தால் போதும். பட் நான் பர்சனலாக சொல்கிற விஷயம் என்னதுன்னா, வாட் எவர் யூ டூ இட் லீகலி அண்ட் எத்திக்கலி அண்ட் மாரலி ஆல்சோ.
ஸோ இது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ மணிக்காக தான் இப்போ நம்ம கான்டென்ட் கிரியேட்டராக மாறணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ஒத்துக்கிடலாட்டியும் காசு ரொம்ப முக்கியம் தான். ஸோ மணி ஒரு ஃபேக்டராக இருக்குங்கிறத சொல்கிறேன். அண்ட் செகண்ட் திங் ஸ்கில்ஸ். என்னென்ன ஸ்கில்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, லைக் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கிடைக்கும். மேபி ஃபஸ்ட்டு 100 வீடியோஸில் கிடைக்குமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோஸ் மேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தென் ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா தேங்க்ஸ் டு மீ. மேபி நான் சொன்ன அந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இவன் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் எனிவேஸ் உங்களுக்கு ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அது வந்து உங்களுக்கு நல்லா வரும். தென் டைம் மேனேஜ்மெண்ட், தென் R&D ஸ்கில். ஒரு விஷயத்தை வந்து எப்படி ரிசர்ச் பண்ணலாம், எப்படி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. இதில் வந்து நீங்கள் பர்டிகுலராக கற்றுக்கணும்னு கற்றுக்க மாட்டீங்க, பட் உங்களை அறியாமலே நீங்கள் டெவலப் பண்ணுற ஒரு ஸ்கில்லாக இது எல்லாமே இருக்கும். தென் எடிட்டிங் ஸ்கில். ஸோ இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், மேபி சில பேருக்கு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போதே அவங்களுக்கு எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து எடிட்டிங் சைடு வந்து போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எடிட்டிங் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். ஸோ லிட்ரலி நிறையா விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு இந்த கான்டென்ட் க்ரியேஷன் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும். தென் பர்சனல். ஸோ ஃபஸ்ட்டு மானிட்டரி பெனிஃபிட் சொல்லிவிட்டு, அதுக்கடுத்து என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு, அடுத்து பர்சனலாக நீங்கள் என்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா ஃப்ரீடம் ஃபார் எவ்ரி திங். ஸோ உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த கான்டென்ட் க்ரியேட் பண்ணி இதிலே நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியர் பில்ட் பண்ணிட்டேன்னா, ஐ ஹாவ் ஃப்ரீடம் டு டூ எனி திங். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, இல்லை நான் ஒரு ட்ரிப்பு போகணுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நான் போகலாம். ஏன்னா எனக்கு இது ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி யூடியூப்லேருந்து மணி வரும். ஸோ எனக்கு அந்த ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். அந்த ஃப்ரீடம்காக நீங்கள் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். செகண்ட் திங் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி, ஒரு நல்ல பாண்டிங் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் தெரியல, மேபி நெக்ஸ்ட் இயர் இதே டைமில் ஒருவேளை நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன்னா, ஆல்சோ ஐ திங்க் ஐ வில் போஸ்ட் லைக் தட். அந்த மாதிரி நான் போட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிட்டி கிடைப்பாங்க. அந்த கம்யூனிட்டியில் நான் நினைக்கிற விஷயங்களை ஷேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா இப்போயே ஆரம்பிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஆரம்பித்தாலும் ஓகே, இல்லை வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த பேஜ் ஆரம்பித்தாலும் ஓகே. ஆரம்பிச்சுட்டு உங்களோட பேஜை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட் மீ பி யுவர் ஃபஸ்ட் ஃபாலோவர் ஆர் சப்ஸ்கிரைபர். ஓகே, ஸோ தட்ஸ் இட். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு ஃபைனல் டிப் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு வந்து எந்த நிஷ்ல வீடியோஸ் போடுறதுனே தெரியல, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுங்கிற ஐடியாவே இல்லை, அப்போ நான் கான்டென்ட் க்ரியேஷனுக்கு வரலாமா, இல்லை வரலான்னா எந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் நான் போடலாம்? ஸோ ஃபார் யூ காய்ஸ் ஐ ஹாவ் ஒன் சஜஷன். ஸோ என்ன சஜஷன்னா, பெட்டர் நீங்கள் உங்களோட ரொட்டீனை வந்து ஜேர்னல் பண்ணி போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னே வச்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் கிளாஸில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆர் நார்மல் விஷயத்தையே சுவாரஸ்யமாக சொல்லலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. அதை நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி போடலாம். இந்த ஜேர்னலிங் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல, பட் டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் அ பெட்டர் மெமரிஸ். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான மெமரியாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். தென் செகண்ட் திங், ஷோ யுவர் டேலண்ட். சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க, சில பேர் நல்லா ஃப்ளூட் வாசிப்பாங்க, பவனேஷ், அண்டு சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ உங்களோட டேலண்ட்டை வந்து காட்டலாம். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நல்ல கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, தேட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன், எதுக்கு நீங்கள் கான்டென்ட் க்ரியேட்டராக மாறணும், அண்ட் தென் என்ன மாதிரி கான்டென்ட்ஸ் நீங்கள் போடலாம், இது எல்லாத்த பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி கான்டென்ட் க்ரியேஷன் ரிலேட்டடாக அடுத்து என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் சண்டே 10 AM இதே மாதிரி இன்னொரு வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ தீபக் or Deepak, yes.